ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அலைட் மோஷன்ல இந்த ட்ரெண்டிங் லிரிக்ஸ் எடிட் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தந்திருப்பேன். டிஸ்கிரிப்ஷன்ல ஆல் மெட்டீரியல்ஸ்ல ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஜிப் ஃபைலா இருக்கும். அந்த ஜிப் ஃபைல் எப்படி ஓபன் பண்றதுன்னு அது கீழே ஹவ் டு ஓபன் ஜிப் ஃபைல் நான் கொடுத்திருப்பேன். அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. ஜிப் ஃபைல் ஓபன் பண்ணீங்கன்னா 4 டிஜிட் பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, இடையில பாஸ்வேர்ட் சொல்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அலைட் மோஷன் ஓபன் பண்ணீங்கன்னா இது ஹோம் பேஜ். இதுல ப்ராஜெக்ட்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள இப்போதைக்கு ஒண்ணும் இல்லை. இதுல தான் நம்ம வந்து HTML ஃபைல் ஆட் பண்ண போறோம். இதுல எப்படி HTML ஃபைல் ஆட் பண்ண போறதுன்னு நான் சொல்ல போறேன். நீங்க ஜிப் ஃபைல் ஓபன் பண்ணிருப்பீங்களா, அதுக்குள்ள ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள எல்லா மெட்டீரியல்ஸுமே இருக்கும். ஃபுல் சாங், நான் கட் பண்ணி வச்ச சாங்ஸ், PNG பிக்சர், தமிழ் ஃபாண்ட், இங்கிலீஷ் ஃபாண்ட், HTML ஃபைல் 2 இருக்கு பாத்தீங்களா. இதுல ஃபர்ஸ்ட் HTML ஃபைலை உங்க ஃபிங்கர்ல ஹோல்ட் பண்ணி பிடிச்சு ஷேர் இல்லைனா சென்ட்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அலைட் மோஷன் ஷோ ஆகுது பாத்தீங்களா. இந்த அலைட் மோஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு கீழே இருக்கிற HTML ஃபைலை இதே மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சு ஷேர் கொடுத்து அலைட் மோஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஆட் பண்ண 2 ப்ராஜெக்ட்டுமே இதுல இருக்கும். இதுல நியூ ப்ராஜெக்ட்டை வந்து கிளிக் பண்ணனா இதுக்குள்ள எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். 3 எஃபெக்ட் வந்து இருக்கும். பேக் போயிட்டு அதுக்கு கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாவே எடிட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணுனா போதும். அதை எப்படின்னு நான் சொல்றேன். ஆல்ரெடி நான் வந்து சாங் ஆட் பண்ணி எடிட் பண்ணிருப்பேன். பீட் மார்க் எல்லாமே கொடுத்தேன். ஆனா இதுல HTML ஃபைல்ல சாங் மட்டும் வந்திருக்காது, பீட் மார்க்ஸ் எல்லாமே இருக்கும். சாங் எப்படி ஆட் பண்றதுன்னா அந்த பிளஸ் ஐக்கான் வந்து கொடுத்துட்டு ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல இந்த வியூ ஆல் கொடுத்து அந்த சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் 1 ஃபுல் சாங் ஆட் பண்ணிடாதீங்க. நான் கட் பண்ணி வச்சிருப்பேன்ல அந்த சாங்கை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பீட் மார்க் ஈக்குவலா கரெக்டா வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு கொஞ்சம் கீழே போனீங்கன்னா கரெக்டா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிக்சர்ஸ் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணும். இது வந்து ஆல்ரெடி நான் பிக்சர் வந்து இருக்குது. உங்களுக்கு இந்த பிக்சர் வந்து ஷோ ஆகல அப்படின்னா கரெக்டா அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. இந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த குட்டி பாட்ஸ் மாதிரி இருக்கும், இதை டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மேலே டாப்ல குட்டி ஏரோ மார்க் இருக்குல்ல, இதை டச் பண்ணீங்கன்னா உங்க ஃபைல் மேனேஜருக்குள்ள இருக்கிற எல்லா பிக்சர்ஸுமே ஷோ ஆகும். இதுல எந்த ஃபோல்டர் நீங்க பிக்சர் வச்சுக்கீங்களோ அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிட்டு அந்த பிக்சர் வந்து கிளிக் பண்ணி மேலே பிளஸ் ஐக்கான் காட்டும். இந்த பிளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா இந்த பிக்சர் வந்து இதுல ஆட் ஆயிரும். அப்படியே கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த பிக்சரை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கொடுத்து சேம் ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி இதுக்கும் பிக்சர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி பிக்சர்ஸ் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா போதும். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் வந்துருங்க. இப்போ பேக் போயிட்டு இந்த நியூ ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இதுக்குள்ள எஃபெக்ட் இருக்குல்ல, இதுல இந்த ஃபர்ஸ்ட் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு மேல இந்த குட்டி பாட்ஸ் இருக்குல்ல, இதை டச் பண்ணீங்கன்னா காப்பி லேயர்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் போயிட்டு மறுபடியும் அந்த கிறிஷ் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, கிறிஸ்டின் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. ஓகே கொடுத்து கீழே வந்துட்டு கரெக்டா இந்த இடத்துல குட்டி பாட்ஸ் இருக்குல்ல, இதை டச் பண்ணி பேஸ்ட் லேயர்னு இருக்கும். பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா இது வந்து மேலே போயிருக்கும். இது எப்படி கீழே கொண்டு வருதுன்னா இதுக்கு பக்கத்துல உங்க ஃபிங்கர்ல ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ட் ஆயிரும். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே கொண்டு வந்துட்டே இருங்க. கரெக்டா இந்த பிக்சருக்கு மேல ஸ்டார்டிங்ல இந்த இடத்துல வச்சிருங்க. பாஸ்வேர்ட் 4. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைச்சிருக்கும். இப்போ பேக் போயிட்டு அந்த நியூ ப்ராஜெக்டுக்குள்ள போயிட்டு இந்த எஃபெக்டை கிளிக் பண்ணி அந்த குட்டி பாட்ஸை கிளிக் பண்ணி காப்பி லேயர் வந்து கொடுத்துட்டு பேக் போயிட்டு கிறிஷ் ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டா இந்த இடத்துல அந்த குட்டி பாட்ஸை கிளிக் பண்ணிட்டு வந்து பேஸ்ட் கொடுத்துருங்க. அதே மாதிரி இதையும் உங்க ஃபிங்கர்ல ஹோல்ட் பண்ணி பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா கீழே கொண்டு வந்துட்டே வாங்க. இந்த எஃபெக்ட்டுக்கு மேல இந்த எஃபெக்டை வந்து வச்சிருங்க. இந்த எஃபெக்டை வச்சதுக்கு அப்புறம் உங்க ஃபிங்கர்ல இந்த எஃபெக்டை டச் பண்ணி இது மேலேயே டச் பண்ணி, பக்கத்தில் டச் பண்ணக்கூடாது, இது மேலேயே டச் பண்ணி ரைட்ல லைட்டா வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே வந்து பேக் போயிட்டு அந்த நியூ ப்ராஜெக்ட் போயிட்டு பேலன்ஸ் இருக்கிற எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணி வந்து அந்த குட்டி பாட்ஸை கிளிக் பண்ணி காப்பி லேயர் வந்து கொடுத்துட்டு மறுபடியும் பேக் போயிட்டு கிறிஷ் ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டு குட்டி பாட்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துட்டு இதை உங்க ஃபிங்கர்ல ஹோல்ட் பண்ணி பிடிச்சி கீழே கொண்டு வந்துட்டே வந்துருங்க. இந்த எஃபெக்ட்டுக்கு மேலே வச்சிருங்க. அந்த எஃபெக்ட் மேலேயே உங்க ஃபிங்கர்ல டச் பண்ணி ரைட்ல லைட்டா வந்து இந்த மாதிரி வந்து நான் வீடியோல காட்டுற மாதிரி மூவ் பண்ணி வச்சிருங்க. பாஸ்வேர்ட் 3. இப்போ டெக்ஸ்ட் ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னா பார்க்க போறோம். இந்த டெக்ஸ்ட் வந்து உங்க ஃபிங்கர்ல கிளிக் பண்ணீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு கேக்குது பாத்தீங்களா. இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா மேல இந்த இடத்துல வந்து டச் பண்ணிக்கோங்க. இதுல வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கு. இதுல எதுவும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது.
இதில் அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்ன்னு கேட்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல் மேனேஜருக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற ஃபாண்ட்ஸ் எங்கே இருக்குதோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இதில் ஆட் ஆயிரும். மேலே டிக் மார்க் இருக்கும், டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்த டெக்ஸ்ட்டுக்கும் இதே ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த டெக்ஸ்ட் வந்து தமிழ் ஃபாண்ட்டு தான். தமிழ் ஃபாண்ட்டும் இதே மாதிரி வந்து நான் கொடுத்துருக்கிற தமிழ் ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேஸ் பார் ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் இந்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகும். இல்லைனாலும் சில பேருக்கு சேஞ்ச் ஆகும், சில பேருக்கு சேஞ்ச் ஆகணும்னா ஸ்பேஸ் பார் வந்து கொடுத்து பாருங்க. அதாவது ஃபாண்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபாண்ட்டை வந்து கிளிக் பண்ணி ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சேஞ்சஸ் ஆயிரும். இதே மாதிரி வந்து எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபாண்ட் ஸ்டைலை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டே வந்துருங்க. பாஸ்வேர்ட் 8 எல்லா பாஸ்வேர்டையும் நான் சொல்லிட்டேன். இப்போ எல்லாமே நீங்கள் சேஞ்சஸ் எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா கீழே மறுபடியும் எக்ஸ்போர்ட் கேட்கும். இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இது எக்ஸ்போர்ட் ஆகி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கடைசியாக சேவ்னு கேட்கும். அந்த சேவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் இது வந்து உங்கள் கேலரிக்குள்ளே இந்த வீடியோ வந்து சேவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.